விசிகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். இந்த தகவலை அன்புமணி ராமதாஸ் எங்கே தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். பாமகவின் சமூக ஊடக பிரிவின் ஆலோசனை கூட்டம் சென்னை அருகே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்கினார். இதில் பல்வேறு அறிவுறுத்தல்களை அந்த சமூக ஊடக பிரிவுக்கு வழங்கியுள்ளார். அதில் மிக பிரதானமாக திமுக தான் பாமகவிற்கு எது என்பதை தமிழகம் முழுவதும் பாமகவினர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அது மட்டும் இல்லாமல் விசிகேக்கும் காங்கிரசுக்கும் ராமதாஸ் மீது பாமக ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக வன்னியரசும் திரு ரவிக்குமாரும் சிந்தனை செல்வன் ஏன் ராமதாஸ் மீது திடீர் அன்பு ஏற்பட்டுள்ளது, என்றைக்காவது ஒரு நாள் திருமாவளவன் திரு ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேசி உள்ளாரா, தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தற்போது திடீர் பாசம் ஏன் ஏற்பட்டது, திடீரென நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சென்று சந்திப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி, இது குறித்து எல்லாம் யோசிக்க வேண்டும் எனவும் பேசியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளாக பாமக நிறுவனர் ஐயாவாக இல்லை எனவும் விமர்சனம் செய்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டு செய்திருப்பேன், அவர் ஐயாவாக கட்டளையிட்டிருந்தால் அது கண்களை மூடிக்கொண்டு செய்திருப்பேன், ஆனால் அவர் 3 பேர் கட்டுப்பாட்டில் உள்ளார். தங்கள் சுயநல லாபத்திற்காக ஐயாவை பயன்படுத்திக் கொள்கின்றனர். அது தெரிந்துதான் நான் தலைவராக ஒப்புக்கொண்டேன். யாரும் சமூக ஊடகங்களில் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து விமர்சனம் செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு திரு ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். ஐயாவிற்கு பிறகுதான் நான் தலைவராக இருக்க வேண்டும் என அப்போது முடிவெடுத்து விட்டேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தேன். கடந்த 5 ஆண்டுகளாக ஐயாவாக இல்லவும் எனவும் தெரிவித்தால் அவர் 3 பேர் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தொடர்ச்சியாக பாமகவிற்குள் தற்பொழுது கருத்து மோதல் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.